அன்பானவர்களே, அனைவருக்கும் வணக்கம். அதிகாரத்தை பகிர்ந்திட என்ற மைய சிந்தனையில் இன்றைய நாம் சிந்தித்து பார்ப்போம். தனக்கு பின் தங்களுடைய பணியை செய்வதற்கு யாரையும் பயிற்றுவிக்க தயங்கும் இந்த உலகத்தில் தம்முடைய அதிகாரத்தை மற்றவருடன் பகிர்ந்து கொண்டது மட்டுமன்று, தமக்கு பின் தம் சீடர் தம்மை விட பெரிய சாதனைகள் புரிவார்கள் என்ற எதிர்பார்ப்பு கொண்டிருந்த இயேசுவை இன்றைய நற்செய்தியில் நாம் காண முடிகின்றது. இயேசுவிடமிருந்து அதிகாரத்தை பெற்ற சீடர்கள் கடவுளின் அருள் தேவையில் இருப்பவருக்கு பெற்று தரும் வழியாக இருக்கின்றார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். இயேசுவின் சீடர்கள் கடவுள் வழி தம் அன்பையும் இரக்கத்தையும் வெளிப்படுத்துகிறார் என்பதையும் பிறருக்கு சுட்டி காட்டுகிறார்கள். கடவுளோடு இணைந்த நிலையில் இயேசுவிடமிருந்து பெற்றுக்கொண்ட அதிகாரம் அவர்களை பிறருக்கு சான்று பகர தூண்டியது மட்டுமில்லாமல் வாழவும் பிறருக்கு வாழ்வை சொல்லிக் கொடுக்கவும் அழைத்து செல்கின்றது. சற்று சிந்தித்து பார்ப்போம். இன்றும் நாமும் பிறருக்கு ஆசிராக இருக்க அழைக்கப்படுகின்றோம். போராட்டங்கள், சவால்களுக்கு மத்தியிலும் நம்மிடம் இருப்பவற்றை பிறருடன் பகிர்ந்து வாழும்போது இயேசுவின் சீடர்களாய், இயேசுவின் ஆசீர் பெற்றவர்களாய் இருப்போம். எனவே அதிகாரத்தை மட்டுமல்ல, பொருளையும் வசதியும் அனைத்தையும் பகிர்ந்து வாழ்வோம். இறைவனின் ஆசீர் பெற்று செல்வோம். ஆமீன்.